நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாருக்குமே அனுகூலியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே அனுகூலியமாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, விநாயகரோட நட்சத்திரம். அதே மாதிரி இன்னைக்கு திதியும் சதுர்த்தி திதி. இன்றைக்கி பொதுவாக கிரக ரீதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே அனுகூலியமாக இருக்குது. இந்த மேஷம் டு துலாம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில் ஜாஸ்தி தொந்தரவுகளை கொடுக்காது. ஓரளவுக்கு அனுகூலியமான நாளாக இருக்கும். நினைத்தபடி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். சிலருக்கு தடைகள் ஏற்படும். அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்தது. பொதுவாக இந்த நாள் இந்த மேஷம் டு துலாம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடக ராசிலையும் சிம்ம ராசிலையும் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் உண்டாகும். அதே மாதிரி துலாம் ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தும். குறிப்பாக மகர ராசி கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் பொதுவாக கும்பராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க அவங்க எதையுமே பற்றி கண்டுக்க மாட்டாங்க. பட்டபடி இருக்கட்டும்ன்ற மாதிரி அது பாட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தன்னை பற்றி மட்டும் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த கும்பராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மன தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் சுமக்கக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். இப்போ தெய்வ ரீதியை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் பித்ருக்கள் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா பித்ரு தேவதைகள் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். இதில் என்னன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலையில் தவிர்த்துக்கிட்டு வரோன்றது தான் என்னோட இது. ஏன்னா பித்ரு தேவதைகள் எப்படி தெய்வங்கள் எப்படி பலமாக இருக்குதோ அதே மாதிரி பித்ரு தேவதைகளும் நமக்கு சரியான ரீதியில் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா டெய்லி காக்காய்க்கு சாதம் வைப்பாங்க. அதுவும் தப்பான விஷயம். ஏன்னா என்னைக்கு அவங்களோட திதியோ இல்லை அமாவாசை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் பித்ருக்களுக்கு பலப்படுது. ஏன்னா பித்ரு தேவதைகளோட பலம் வீட்டில் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னாக்க தெய்வங்களோட பலம் குறையும். ஏன்னா பித்ரு தேவதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெய்வம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அதை கால்குலேட் பண்ணுவீங்கன்னா பித்ரு தேவதைகள் தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தெய்வங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வீட்டில் பூஜை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு அமாவாசை நாளில் பண்ணணும்னாக்கா முதல்ல பித்ரு தேவதைகளுக்கு உண்டான தர்ப்பணங்கள் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தெய்வங்களை பண்ண முடியும். அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நமஸ்காரம்.